தமிழக நண்பர்கள் அனைவரையும் நம்ம தமிழக இன்ஜினியரிங் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, சூப்பர். வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் சி ப்ரோக்ராமிங் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, இஃப் எல்ஸு, நெஸ்டட் இஃப் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை தான் நம்ம டிசிஷன் மேக்கிங் சொல்லுவோம். ஏன்னா ஒரு டிசிஷனை இதுங்க தேர்வு செய்யும். அது என்னன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா சி ப்ரோக்ராமிங்கில் 5 டிசிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அது என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, நெக்ஸ்ட்டு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு, நெஸ்டட் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் லேடர், ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டு. இந்த 5 ஸ்டேட்மெண்ட்டையும் ஒவ்வொன்றா பின்னாடி டீட்டெயில்டாக பார்க்குறோம். அதனால் இதை பற்றி நீங்கள் இன்னும் worry பண்ணாதீங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இட் இஸ் அதர்வைஸ் நவுன் அஸ் ஒன் வே டிசிஷன்ஸு. இஃப் ஸ்டேட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, இதுக்கு இன்னொரு பேர் ஒன் வே டிசிஷன் சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிசிஷன் மட்டும்தான் இருக்கும், ஒன்றுக்கு மேற்பட்டது டிசிஷன் இருக்காது. அது என்னன்றது எக்ஸாம்பிள் பார்க்கல ஒன்று டீட்டெயிலாக புரியும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இட் இஸ் யூஸ்டு டு கண்ட்ரோல் த ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது ஒரு கண்ட்ரோல் ஃப்ளோ, இப்போ ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு கண்ட்ரோல் பண்ணுது. அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோசரம் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்கல கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இஃப் ஸ்டேட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, கண்டிஷன், அதாவது டிசிஷன் எடுக்கும். ட்ரூவாக இருந்தால் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கும், ஃபால்ஸாக இருந்தால் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கும். அதுதான் இங்கே இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிஷன், அதாவது டிசிஷன், ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கோசரம் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸுங்கெல்லாம் கொண்டு வராங்க. பாருங்கள், இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிரும். அதாவது இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடியது எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வெளியே போயிடும், இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ளாரே நுழையாது. இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வெளியே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிடும். கண்ட்ரோல் கோஸ் டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேங்களா? இப்போ சின்டாக்ஸ் பாருங்கள். இதுக்கு எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சின்டாக்ஸ் முக்கியம். சின்டாக்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ளோ சார்ட் ஆகட்டும், ஃப்ளோ கண்ட்ரோல் ஆகட்டும், ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். எக்ஸாம்பிளும் இந்த சின்டாக்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஓகேங்களா? அதனால் இந்த சின்டாக்ஸ் மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ சின்டாக்ஸ் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கான சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இஃப்பு அதுக்குள்ளார இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளார கண்டிஷன் கொடுப்பாங்க. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த இஃப் லூப்புக்குள்ளார, அதாவது இஃப் பிளாக்குள்ளார இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 1லேருந்து டாட் போயிட்டு ஸ்டேட்மெண்ட் n வரையும் ரன் ஆகும். இங்கே எத்தனை ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்களோ அது எக்ஸிக்யூட் ஆகும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளார கொடுக்கக்கூடிய கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான். அப்படி ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் விட்டு வெளியே வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்கோ அது அப்படியே ஆஸ் யூஷுவலாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு போயிருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு. இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா வெளியே வந்துடும். இங்கே எல்ஸ் கண்டிஷன் எதுவும் வராது, வெறும் இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். இஃப் எல்ஸ்ன்னு பார்க்கல தான் இஃப் கண்டிஷன் கூட எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் வரும். அது நெக்ஸ்ட் பார்க்கலாம் செகண்ட் எக்ஸாம்பிளில். பாருங்கள், இந்த இஃப் கண்டிஷனுக்கு ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட்டு நெக்ஸ்ட் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டு வெளியே வந்துடும். இந்த சின்டாக்ஸ்க்கு ஃப்ளோ சார்ட்டுக்கும் வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் இன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. 10ன்ற வேல்யூ எக்ஸுக்கு நீங்கள் அசைன் பண்ணுறீங்க. இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 10, எக்ஸ் 10 இருந்துச்சுன்னா பிரிண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10ன்றதை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இஃப் லூப்ல டபுள் ஈக்குவல் டு போட்டிருக்காங்க. சிங்கிள் ஈக்குவல் டு போட்டால் இங்கே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது, அது கம்பைல் டைம் எரர் கொடுத்துரும். இங்கே நல்லா பார்க்கணும், நீங்கள் டபுள் ஈக்குவல் டு போடணும். சிங்கிள் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா அது அசைன் ஆகிற இது. டபுள் ஈக்குவல் டு போட்டால் தான் கம்பேரிசன் பண்ணும், எக்ஸ் ஈக்குவல்ட்டாக இல்லையா அப்படின்றத கம்பேரிசன் பண்ணும். சிங்கிள் ஈக்குவல் டு அசைனிங் பர்பஸ்க்கோசரம் சிங்கிள் ஈக்குவல் டு போடுவோம். டபுள் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா அது கம்பேரிசன் பண்ணும், ரெண்டு வேல்யூ எடுத்து கம்பேரிசன் பண்ணும். இப்போ எக்ஸுக்கு இங்கே 10ன்ற வேல்யூ அசைன் ஆயிரும். இப்போ இந்த 10 ஈக்குவல் டு 10 பார்க்கும். எஸ், கண்டிஷன் ட்ரூ. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஃப் லூப்புக்குள்ளார நுழையும். இஃப் லூப்புக்குள்ளார வந்த பின்னாடி பிரிண்ட் அப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 வரும். அப்படி எக்ஸ் ஈக்குவல் டு 10 இல்லைன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டு போயிடும். இப்போ இதுக்கு என்ன அவுட் வரும்னு பாருங்க, 10 ஈக்குவல் டு 10, இது ட்ரூ தான். அதனால் அவுட்புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஓகே,
நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்குறோம். இட் இஸ் அதர்வைஸ் நவுன் as two-way directions. அதாவது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து டூ-வே டிசிஷனு. ஒன்று ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப் எடுக்கும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இன்னொரு எல்ஸ் எடுக்கும். ஓகேங்களா, இதுதான் இஃப் எல்ஸு. இஃப் எடுக்கும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்து ரன் பண்ணிவிடும். இப்போ பாருங்கள், இஃப் தி கண்டிஷன் இஸ் ட்ரூ, ட்ரூ பிளாக்கு. ட்ரூ பிளாக்னா ஒன்றும் இல்லை, இஃப் பிளாக்கை தான் ட்ரூ பிளாக்னு சொல்கிறாங்க. வில் பி எக்ஸிக்யூட்டடு. கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸ் பிளாக்னா எல்ஸ் பிளாக் தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பாருங்கள் சின்டாக்ஸ் பாருங்கள். ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து சின்டாக்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஈஸியாக வந்து ஃப்ளோ சார்ட் ஆகட்டும், எக்ஸாம்பிள் ஆகட்டும், ஈஸியாக வந்து நீங்கள் எழுதிடலாம். இப்போ பாருங்கள், இஃப் எல்ஸுக்கு வந்து சின்டாக்ஸ் பற்றி பார்க்குறோம். இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இஃப் கண்டிஷன் வந்து உள்ளார கொடுக்குறாங்க. கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் வந்து ட்ரூ பிளாக்னு சொல்கிறோம். இஃப் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக அப்படியே ஒன் பை ஒன்னாக ரன் ஆகிட்டு வரும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா, அந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணக்குள்ள ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த இஃப் பிளாக் உள்ளரே நுழையாது. டேரெக்டாக இந்த கண்ட்ரோல் வந்து இங்கே வந்துடும், எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கோ அதை வந்து சீக்வன்ஸாக ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வந்துடும். ஓகேங்களா, இதுதான் வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இங்கே எல்ஸ் வராது, வெறும் இஃப் மட்டும்தான் வரும். இது வந்து நார்மலாக ப்ரோக்ராமில் நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கோ அதை வந்து ஃபால்ஸான எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸான எல்ஸுன்ற கண்டிஷனுக்குள்ளார வரும். ஏன்னா இதுக்கு வந்து பேர் வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். அதனால் வந்து இப்படி ஃபால்ஸான எல்ஸுக்குள்ளார வருது. புரிஞ்சிங்களா இந்த கான்செப்ட்? இஃப் எல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த இஃப் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் இல்லை, இந்த இஃப் பிளாக்குள்ளார இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை தான் சொல்கிறாங்க. கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ரன் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் 2ன்றது வந்து எல்ஸ் பார்ட்டோட ஸ்டேட்மெண்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து எதுனா மொத்தமாக ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வந்து கீழே வந்துடும். இந்த ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வந்து கீழே வந்துடும். இதுதான் வந்து ஃப்ளோ சார்ட்டு. ஃப்ளோ சார்ட்னு ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இந்த சின்டாக்ஸை அப்படியே ஒரு டயக்ராமேட்டிக்காக மாற்றுறீங்க, அவ்வளோதான். இதில் ஒன்றும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஈஸியாக வந்து நீங்கள் கற்றுக்கலாம் இதை. நெஸ்டட் இஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி இஃப் எல்ஸுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இஃப் எல்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிள் இன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 10ன்ற வேல்யூ வந்து எக்ஸுக்கு அசைன் பண்ணிட்டாங்க. எக்ஸோட வேல்யூ இங்கே 10ன்னு மாறிடும். இஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 10. இப்போ எக்ஸுக்கு இருந்தால் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் ஆகும்? இந்த 10ன்ற வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் ஆகிரும். 10 ஈக்குவல் டு 10 எஸ் கரெக்ட் ட்ரூன்னு ஆகும். அப்போ வந்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகும். இஃப் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பாருங்கள், பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. அப்படி இல்லைன்னா இங்கே வந்து கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் வந்து இங்கே எக்ஸோட வேல்யூ 20 இருக்குன்னு வைங்க, 20 இருந்துச்சுன்னா இங்கே 20 வந்து ரீப்ளேஸ் ஆகும். 20 ஈக்குவல் டு 10 பார்க்கும், அது வந்து ஃபால்ஸு. அப்போ வந்து எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 10 அப்படின்றத பிரிண்ட் பண்ணோம். நம்மளுக்கு ஆனால் இங்கே கொடுத்துங்க என்ன, எக்ஸோட வேல்யூ 10 ஈக்குவல் டு 10 ட்ரூ. அதனால் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்றத வந்து அவுட்புட்டாக வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேங்களா, இதுதான் அங்கே அவுட்புட்டாக கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்க்குறோம் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு. நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதர்வைஸ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ-வே வித் சப்வே டிசிஷன்ஸு. அதாவது இந்த இஃப் எல்ஸு கூட டூ-வேனா என்னென்னு தெரியும், இஃப் எல்ஸ்ன்னு தெரியும். அந்த இஃப் எல்ஸு கூட இன்னொரு சப்வே டிசிஷன்ஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து எக்ஸாம் பார்க்கல இன்னும் புரியும். நெக்ஸ்ட் பாருங்கள், இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு டெஸ்ட் வேரியஸ் கண்டிஷன்ஸ் யூஸிங் சிங்கிள் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. அதாவது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா வேரியஸ் கண்டிஷன்ஸ், நிறையா கண்டிஷன் வந்து செக் பண்ணுறது. இந்த இஃப் எல்ஸ் கூட இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டு அதெல்லாம் சேர்த்து நிறையா கண்டிஷன் வந்து செக் பண்ணுறதுக்கோசரம் இந்த நெஸ்டட் இஃப் வந்து கொண்டு வராங்க. இந்த பாயிண்ட்டும் வந்து எக்ஸாம்பிள் பார்க்கல இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிடும். இப்போ வந்து நீங்கள் வந்து சின்டாக்ஸை பாருங்கள், சின்டாக்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள்லாம் ஈஸியாக எழுதிடலாம். இப்போ பாருங்கள், இஃப் கண்டிஷன் 1, அதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து இஃப்குள்ளார ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த இஃப் லூப்புக்குள்ளார நுழையுமா, நார்மலாக நம்ம வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்லேயே பார்த்தோம். கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த இஃப் பிளாக்குள்ளார நுழையும். இஃப் பிளாக்குள்ளார நுழைஞ்ச உடனேயும் இன்னொரு இஃப் இருக்குது. இதுதான் வந்து நெஸ்டட் இஃப்க்கான இது பாருங்கள், ஒரு இஃப் இருக்குது, அந்த இஃப்குள்ளார இன்னொரு இஃப் இருக்குது. அதனால தான் இது நெஸ்டட் இஃப் எல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இஃப் கண்டிஷன் 2, இந்த கண்டிஷன் 1 வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா உள்ளே வரும். இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் இருக்குது, இந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த லூப்புக்குள்ளார வரும். இந்த லூப்புக்குள்ளார வந்து ஸ்டேட்மெண்ட் ட்ரூவை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். அது இந்த இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா, இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ,
உள்ளே வருது. இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து லூப் வந்து இப்படி மாறிடும், எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? இந்த இதில் வந்து எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் 2 வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். புரிஞ்சிங்களா? அந்த கான்செப்ட் நல்லா பாருங்கள். இஃப்க்குள்ளார இன்னொரு இஃப் இருக்கிறதுனால இது வந்து கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்னு, அதாவது நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறோம். கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா உள்ளே வரும். உள்ளே வந்து இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த இஃப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த கண்டிஷன் மட்டும் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த எல்ஸுக்கு வந்துடும். மொத்தமாக இங்கேயே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த லூப்புக்குள்ளார விட்டுட்டு வெளியே வந்துடும், வெளியே இருக்கக்கூடிய எல்ஸுக்கு வந்துடும். இந்த இஃப்க்கு வந்து இந்த எல்ஸ் வந்து காம்பினேஷனு, இந்த இஃப்க்கும் இந்த எல்ஸுக்கும் காம்பினேஷனு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எல்ஸு இந்த கண்டிஷனே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக வந்து கண்டிஷன் வந்து இங்கே வந்துடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு, இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும் இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு முன்னாடி ரெண்டுத்தில் எதனா ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணிட்டு முன்னாடி ப்ரோக்ராம் வந்து அடுத்த கண்ட்ரோலுக்கு போயிடும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப்னா ஒரு இஃப்க்குள்ளார இன்னொரு இஃப் எல்ஸ் அந்த இது இருக்கும், அதுதான் வந்து நெஸ்டட் இஃப்னு சொல்கிறோம். இப்போ வந்து இந்த நெஸ்டட் இஃப்க்கு வந்து ஃப்ளோ சார்ட் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பூலியன் எக்ஸ்பிரஷனு, இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளார வந்து ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் தானே வரும். ஏன்னா வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு கண்டுபிடிக்கிறது. இந்த லூப்புக்குள்ளார ட்ரூவா ஃபால்ஸான்னு தான் வரும். அந்த ட்ரூவா ஃபால்ஸான்றது வந்து பூலியன் எக்ஸ்பிரஷன் தானே, அதனால் வந்து பூலியன் எக்ஸ்பிரஷன் விட்டாங்க. அந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இன்னொரு இஃப்க்குள்ளார நுழையுதா, அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். இது வந்து இது ஒரு இஃப்பு, ஃபஸ்ட்டு இஃப்பு, இது செகண்ட் இஃப், நெஸ்டட் இஃப்ன்றதுனால இஃபாக வந்துடும். ஃபஸ்ட் இஃப் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த இஃப்க்குள்ளார நுழையும். இந்த இஃப் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த இஃப்க்குள்ளார இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகிட்டு கோடு வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடும். அப்படி வந்து இதுக்குள்ளார இருக்கிறது வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 2, அதாவது எல்ஸ் பார்ட் வந்து ரன் ஆகிட்டு ரெஸ்ட்டுக்கு வந்துடும். இந்த கண்டிஷன் இங்கே ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இஃப்பே வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக வந்து ஸ்டேட்மெண்ட் 2க்கு வந்துடும். இது வந்து இதுக்குண்டான எல்ஸ் பார்ட்னு சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இஃப்பு, இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அதனால் வந்து நெஸ்டட் இஃப் இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நல்லா அந்த சின்டெக்ஸை பார்த்து தெளிவாக புரிஞ்சுக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், நெஸ்டட் இஃப்க்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 10, எக்ஸுக்கு வந்து 10 வேல்யூ அசைன் பண்ணுறாங்க, ஒய்க்கு வந்து 20 வேல்யூ அசைன் பண்ணுறாங்க, இசட்டுக்கு வந்து 13 வேல்யூ அசைன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஒய்யா அப்படின்றத வந்து செக் பண்ணுறாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஒய்னா கண்டிஷன் ட்ரூவாக பாருங்கள், 10 லெஸ் தென் 20ஆன்னு பார்க்கலாம். 10 லெஸ் தென் 20 கண்டிஷன் ட்ரூவாக பாருங்கள், எஸ் ட்ரூ. அப்போ வந்து இந்த இஃப்க்குள்ளார வரும். இங்கே வந்து திருப்பணும் இன்னொரு இஃப் இருக்குது, அதனால் இங்கே எக்ஸு லெஸ் தென் இசட்டான்னு பார்க்குறாங்க. எக்ஸ் வந்து 10 லெஸ் தென் 30 இசட்டோட வேல்யூ. இதுவும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூவாக இருந்துச்சுன்னா இங்கே உள்ள வரும். பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஸ்மாலரு, எல்லாமே பாருங்கள், இங்கேயும் வந்து லெஸ் தென்னாக இருக்குது, இங்கேயும் லெஸ் தென், ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனதுனால எக்ஸ் இஸ் ஸ்மாலர்னு சொல்லிடுறோம். அப்படி வந்து இங்கே வந்து இசட்டுக்கு வந்து ஒருவேளை வந்து இங்கே 30 இருக்குது, எக்ஸோட வேல்யூ இப்போ 10ன்னு இருக்குது, இசட்டோட வேல்யூ ஒரு 5ன்னு இருந்துச்சுன்னா கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்படி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இந்த கண்டிஷனை விட்டு இங்கே வந்துடும். எல்ஸுக்கு வந்துட்டு எக்ஸ் இஸ் நாட் ஸ்மாலர் அப்படின்றத பிரிண்ட் பண்ணிடும். இப்போ இங்கேயே பாருங்கள், இங்கே மேலேயே வந்து இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 20ன்னு வச்சுக்கோங்க, ஒய்யோட வேல்யூ வந்து 10ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். இங்கே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் இங்கே வந்துடும் எல்ஸுக்கு, இது உள்ளாரே நுழையாது, இது டேரெக்டாக இங்கே வந்துடும் எல்ஸுக்கு. எல்ஸுக்கு வந்துட்டு முன்னாடி என்ன ஆகும்னு பாருங்கள், இஃப் ஒய் லெஸ் தென் எக்ஸு, ஒய் வந்து நெக்ஸ்ட்டு லெஸ் தென் எக்ஸான்னு பார்க்கும். அண்ட் பாருங்க, அண்டு ஒய் லெஸ் தென் இசட்டான்னு பார்க்கும். இது வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் படிச்சிருப்போம், ஆப்ரேட்டர்ஸ் கான்செப்டில். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துங்க, அப்போ வந்து இது புரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ஒய் லெஸ் தென் இசட்டாக பார்க்கும். மொத்தம் ஒய்யை வந்து எக்ஸோடையும் கம்பேர் பண்ணுறோம், இசட்டோடையும் கம்பேர் பண்ணுறோம். அப்படி கம்பேர் பண்ணக்குள்ள ஒய்யோட வேல்யூ ஸ்மாலராக இருந்துச்சுன்னா ஒய் வந்து ஸ்மாலர்னு சொல்லிடுறோம், அப்படி இல்லைன்னா இசட் ஸ்மாலர் சொல்லிடுறோம். இதுதான் வந்து நெஸ்டட் இஃப்னு சொல்கிறோம். அதாவது இப்போ பாருங்கள், இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளார இன்னொரு இஃப் இருக்குது, எல்ஸுக்குள்ளார பாருங்கள் இஃப் எல்ஸ்னு இருக்குது. இதுதான் நெஸ்டட் இஃப்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் லேடர். இஃப் எல்ஸ் லேடர் வந்து இதுவும் ஒரு மல்டிவே டிசிஷன் சொல்லுவோம். இது வந்து அந்த இஃப் கண்டிஷன் மாதிரி தான், இஃப் எல்ஸ் கண்டிஷன் மாதிரி தான். ஈச் அண்ட் எவ்ரி எல்ஸ் பிளாக் வில் ஹாவ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு. ஒரு ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குங்கள்ல, அது வந்து ஒவ்வொரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும்
ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து கொண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம் டீட்டெயிலாக புரியும். லாஸ்ட் எல்ஸ் பிளாக் வந்து cannot have if பிளாக், இது விட்டுருங்க. இப்போ வந்து இங்கே சின்டாக்ஸ் பார்த்துட்டு இதுக்கு போனால் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். சின்டாக்ஸ் பாருங்கள். இஃப் கண்டிஷன் 1, அதாவது கண்டிஷன் 1 இருந்துச்சுன்னா, அதாவது ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ரன் பண்ணும். அப்படி இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் இஃப், இதுதான் வந்து இஃப் எல்ஸ் லேடர்னு சொல்கிறோம். கண்டிஷன் பாருங்கள் எல்ஸ் இஃப் அப்படின்ட்டு போட்டுகிட்டே இருக்கும். இது வந்து நெஸ்டட் இஃப் மாதிரி கொஞ்சம் சேமாக தான் இருக்கும். எல்ஸ் இஃப் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த எல்ஸ் இஃப்க்கு வரும். எல்ஸ் இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா அது எல்ஸ் இஃப்ல இருக்கிறத வந்து ரன் பண்ணும். அப்படி இந்த கண்டிஷனும் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் எல்ஸ் இஃப்க்கு வரும். இந்த மாதிரி வந்து எல்ஸ் இஃப்னு போட்டு நிறைய கண்டிஷன் வந்து செக் பண்ணிகிட்டே போகலாம். லாஸ்ட்டாக வந்து எதுவுமே வந்து இங்கே இருக்கக்கூடிய எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா டிஃபால்ட்டாக வந்து எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒன்று கொடுப்போம். அது வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு போயிடும். இப்போ பாருங்கள் இந்த பாயிண்ட் பாருங்கள். ஈச் அண்ட் எவ்ரி எல்ஸ் பிளாக் வில் ஹாவ் இஃப் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். எவ்ரி எல்ஸ் பிளாக்கும் ஒரு இஃப் கொண்டு இருக்கா. அடுத்தது இங்கே ஏன் கொண்டு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். லாஸ்ட் எல்ஸ் பிளாக் கேனாட் ஹேவ் எல்ஸ் பிளாக் பாருங்கள். லாஸ்ட் எல்ஸ் வந்து இஃப் வந்து கொண்டு இருக்காதுன்னு இங்கேயே சொல்லிட்டாங்க 3வது பாயிண்ட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எல்ஸ் வில் ஹேவ் டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்டு. லாஸ்ட் எல்ஸ் வந்து டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு இருக்கும். எதுவுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலனா ட்ரூ ஆகலனா லாஸ்ட்டாக எல்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா. இப்போ வந்து இந்த இஃப் எல்ஸ் லேடருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் பாருங்க. இன்ட் மார்க் ஈக்குவல் டு 92. இப்போ மார்க் கொடுத்துட்டாங்க. மார்க் 92ன்றது இங்கே ஸ்டோர் ஆகிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரேடை வந்து நம்ம இங்கே கால்குலேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து சப்ஜெக்ட்லேயே தெரியும். இஃப் மார்க் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 90, மார்க் வந்து 90 விட அதிகமாக போச்சுன்னா printf you got O grade அப்படின்னு சொல்கிறோம். மார்க் வந்து 90க்கு மேலே இருந்துச்சுன்னா அல்லது 90 ஈக்குவல் டு 90 இல்லைனா 90க்கு மேலே அப்படின்னுச்சுன்னா O grade வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அப்படி எல்ஸ் இப்போ இல்லைனா மார்க் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 80 செக் பண்ணுறோம். அப்படி வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 80 இருந்துச்சுன்னா print you got A plus grade அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் எல்ஸ் இப்போ மார்க் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 45 அப்படின்னு பார்க்குறோம். அப்படி 45க்கு மேலே இருந்துச்சுன்னா you got A grade அப்படின்னு சொல்கிறோம். அப்படி எதுவுமே இது வந்து கண்டிஷன் எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எல்ஸ் வந்து printf you ஃபெயிலுன்னு சொல்லி அவ்வளோதான் முடிச்சிடுறோம். இப்போ வந்து பாருங்கள் இஃப் எல்ஸ் இப்போ இந்த மாதிரி நிறைய கண்டிஷனை மார்க் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 90, மார்க் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 80 இந்த மாதிரி வந்து நீங்கள் மல்டிபிள் இன்ஃபினிட்டி சென்டென்ஸை வந்து இந்த எல்சிப் மூலமாக வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா. இதுதான் வந்து எல்சிப் கான்செப்ட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5வது கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டு. ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டு. இட் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் ஃபார் எல்சிப் லேடர். பாருங்கள் இந்த எல்சிப் லேடருக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனாக இது வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து இங்கே நீங்கள் எல்சிப்னு போட்டே பாருங்க. இதனால் வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகலாம். அது இல்லாத ரீடபிலிட்டி வந்து டவுன் ஆகிடும். இவ்வளோ ஸ்டேட்மெண்ட் வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு மல்டிவே டிசிஷன் தான். இது வந்து ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இப்போ இதுக்கான சின்டாக்ஸ் பார்க்கலாம். சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன், அதாவது ஸ்விட்ச் கொடுத்துருவாங்க. அதுக்கு உள்ளார வந்து எக்ஸ்பிரஷன் என்ன எக்ஸ்பிரஷன்னா இந்த இங்கே வந்து நீங்கள் சப்போஸ் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்ட்டு எதனா ஒன்று கொடுக்குறீங்கன்னா அந்த எக்ஸுன்றதை வந்து இங்கே எக்ஸ் மட்டும்தான் கொடுப்போம். இந்த வேல்யூ வந்து தானாக அங்கே அசைன் ஆகிட்டு உள்ளே வந்து அதுக்கான கண்டிஷனை வந்து செக் பண்ணும். ஸ்விட்ச்சு அதுக்குள்ளார வந்து கேஸ் இருக்கும், டிஃபால்ட் இருக்கும். ஓகேங்களா. இதுதான் வந்து ஸ்விட்ச் கேஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே வந்து கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கேஸ் லேபிள் 1 வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா பிளாக் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு பிரேக் ஆகிரும். கேஸ் லேபிள் 2ஆக இருந்துச்சுன்னா அது வந்து பிளாக் 2 வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு பிரேக் ஆகிரும். இந்த மாதிரி வந்து மல்டிபிள் கேசஸ் நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இங்கே வந்து மல்டிபிள் இஃப்எல்ஸ் போட்ட மாதிரி இங்கே வந்து கேஸ் அதுக்கு பதில் கேஸ்ன்றதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே எல்ஸுக்கு பதில் இங்கே கேஸ்ன்றதை அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக அங்கே டிஃபால்ட் எல்ஸ் இருந்துச்சு இல்லை, அதுக்கு பதிலாக அங்கே டிஃபால்ட்டுனே வந்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஆல்டர்னேட்டிவ் வே. இந்த எல்சிப்புக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் வே தான் இது. இப்போ வந்து இது எக்ஸாம்பிள் பார்க்கல இந்த சின்டாக்ஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். பாருங்கள் எக்ஸாம்பிள் பார்க்கல இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 10, அதாவது 10ன்ற வேல்யூ எக்ஸுக்கு வந்து அசைன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஸ்விட்ச் கேஸுக்குள்ளார வருது. ஸ்விட்ச் கேஸுக்குள்ளார இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன வந்து அப்ளை ஆகும்னு பாருங்கள். 10ன்ற வேல்யூ வந்து எக்ஸுக்கு பதிலாக அசைன் ஆகிரும். அசைன் ஆகிட்டு உள்ளே வரும். உள்ளே வந்துட்டு கேஸ் 10 பார்க்கும். கேஸ் வந்து 10 தான். அதனால் வந்து இது வந்து பிரிண்ட் பண்ணும். ஹலோன்ற வேர்டை வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு பிரேக் ஆகிடும். பிரேக்ன்றது நீங்கள் கீழே எழுதணும். இங்கே எழுதுனீங்கன்னா வந்து கம்பேர் டைம் எரர் வரும். அதனால் இங்கே இடம் இல்லாதனால இங்கே எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து மாற்றி எழுதிடாதீங்க. பிரேக் வந்து கீழே எழுதிக்காங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஸ் 20 இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டு இந்த ஹாயின்றதை பிரிண்ட் பண்ணி பிரேக் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்துங்க இந்த ரெண்டுமே இல்லைனா எக்ஸோட வேல்யூ சப்போஸ் 13 இருந்துச்சுன்னா எதுவுமே இது வந்து சூட் ஆகலை கேஸ் வந்து. அதனால் வந்து டிஃபால்ட் எல்ஸ் மாதிரி இங்கே வந்து நம்ம பார்த்தோம்ல இந்த டிஃபால்ட் எல்ஸ் மாதிரி இங்கே வந்து இந்த டிஃபால்ட் கேஸில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், பாய் அப்படின்றது இருக்குது. இதை வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு பிரேக் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுப்பீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸு வித் ஃப்ளோ சார்ட்டு அதோட நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து லைக் போடுங்க வீடியோவுக்கு. மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். போகும்போது நம்ம தமிழக இன்ஜினியரிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் டாட்டா, பை பை, see you.